வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டேட்டபிள் பாடகன் தரமாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் எபிசோட் 2 இந்த எபிசோட் முடிக்கவே நம்ம வில்சன் ஃபிஸ்க் அண்ட் மேன் மடாக் எப்படி அவங்களுடைய பழைய லைஃப் கிங் பின் அண்ட் டேட்டபிளாக மாறுறாங்க. அந்த சேஞ்ச் ஓவர், அந்த ஒரு டிரான்சிஷன் எங்கே நடக்குது, அதுக்கான ட்ரிகரிங் பாயிண்டாக யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி காமிக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. சில இடங்களில் ஃபுல் பாலிடிக்ஸாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரவுண்டடான ஒரு எபிசோட். இப்போதைக்கு இந்த எபிசோட் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுவோமா? ஓப்பனிங் இந்த மெமரி ஆஃப் கேமடி லாஸ், அந்த ஆக்டரோட பேர் தான் போடுறாங்க. ஸோ அவர் தான் இந்த எபிசோட்ல ஒயிட் டைகராக வந்திருப்பாரு. ஸோ ரியல் லைஃப்ல 2023 அப்போ இந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரால் இறந்துருப்பாரு. ஸோ ஒயிட் டைகரை நீங்க இந்த சீசன்ல மட்டும் தான் பார்க்க போறீங்க நம்புறேன். இதுக்கப்புறம் அவரை ரீகாஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. காமிக்லயுமே இந்த மாதிரி தான் நடக்கும். பிளாக் பேந்தர் போல ஒயிட் டைகருக்குள்ளேயுமே ஏகப்பட்ட ஜென்ரேஷன் லீப்புங்கிறது நடக்கும். ஷெக்டருக்கு அப்புறம் அவருடைய சிஸ்டர் ஏவா அடுத்த ஒயிட் டைகரா மாறி இருப்பாங்க. மார்வலுமே இப்போதைக்கு ஏகப்பட்ட ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற சமயத்தில் ஏவா டெய்லரை புது ஒயிட் டைகரா இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட சீசன் முடியலாம். ரியல் லைஃப்ல அவர் நம்ம கூட இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ். அவருடைய கதையை என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். புது மேரா வந்தவர் இப்போதைக்கு நியூ இயர் விஷஸ் சொல்கிறதுக்காக ஓப்பனாக லைவாக வர ரெடியாக இருக்காரு. நம்ம வில்சன் ஃபிஸ்க்கு ஐ டச்சப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுவார். ஏன்னா அந்த அடிங்கிறது இவர் தக்காக இருக்கும்போது, அதாவது கிங் பின்னாக இருக்கும்போது வாங்கினது. பட் உண்மையிலே இப்போதைக்கு இவருடைய உண்மையான ஃபார்ம் இவன் ஃபிஸ்க்கு யாருன்னு தெரிஞ்சு தான் மற்றவங்க எல்லாருமே ஓட் பண்ணியிருக்காங்க. காரணத்தினால இனிமேல் நான் எதையும் மறைக்க விரும்பல அப்படின்னு சொல்லி யோசிச்சார வேணுமோ. புதிய இயர் பிறக்க போதுன்னு சொல்லி எல்லாருமே நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. புது வருஷமா? அப்போ மார்வல் இப்போதைக்கு என்ன டைம்லைனில் இருக்குங்கிற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது 2025 நம்ம டேர்டெவில் ஃபாகியை இழந்து ஒரு வருஷம் கழிச்சு 2026 ஃபாலில் தான் டேர்டெவில் பார்ன் அகைன் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இப்போ நியூ இயர் நடக்குதுன்னா விச் மீன்ஸ் இப்போதைக்கு டேர்டெவில் பார்ன் அகைனோட சேர்த்து MCUவுமே 2027 காலடி எடுத்து வைக்குது. பட் அகெயின் இதை முழுசாக மாற்றி கூட சொல்லலாம். பிகாஸ் அந்த கேப்பில் அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருடைய தலையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அஃபிஷியல் இயர் எதுன்னு சொல்லி மென்ஷன் செய்யலை. வெறும் ஹாப்பி நியூ இயர் கேப் மட்டும் தான் போட்டிருக்காங்க. யாரா நீங்கள்? ஆனால் அந்த கேப்பை ஸ்பான்சர் பண்ணது யார் தெரியுமா? நல்லா பாருங்கள், பிம் வேண்டங். நம்ம ஹோப் இப்போதைக்கு அவங்க அப்பாவோட கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்காங்களா, அந்த கம்பெனி தான் இந்த நியூ இயரையே கம்ப்ளீட்டாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக சுற்றி இருக்கக்கூடிய அந்த பில்போர்ட்ஸ்லாம் நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ், அந்த ராஜர்ஸ் மியூசிக்கல் ஓடிட்டு இருக்கேன். அதுக்கு மேலேயே ஒரு கோட் இருக்கு, ஹார்லம்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். லீவ் கேட்ச் நடத்திட்டு இருக்க கிளப்புங்க. ஸோ அதுக்கான லிங்க் அங்கே கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்டர்ஸில் யாராவது ஒருத்தங்க இந்த சீசனில் ஒரு குட்டி கேமியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஸ்பைடர்மேன் கேமியோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலையுமே நம்ம கிங் பின் விஜிலாண்டிஸ்லாம் இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை. செஸ்ட்டில் ஸ்கெலிட்டன் போட்டிருக்கவன், ஸ்பைடர் சூட் போட்டிருக்கவன், டெவில் ஹார்ன் போட்டிருக்கவன் யாருமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாப்ல. ஆப்வியஸாக பனிஷர், ஸ்பைடர்மேன் அண்ட் டேர்டெவில் தான் அவர் குறிப்பிட்றாரு. ஸ்பைடர்மேனுமே ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் கேரக்டர் தான். பட் அவரை இந்த எபிசோடில் நீங்கள் இந்த சீசனில் எங்கேயுமே எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா சோனி சீரிஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கொடுக்க வேணாம் சொல்லி ஒரு தனி கிளாஸே போட்டிருக்கதா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு ரூமர் ரிப்போர்ட் வந்து கிளம்பியிருக்கு. வந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஸ்பைடர்மேனை லைட்டாக எங்கேயாவது டீஸ் பண்ணால் உண்மையிலே நல்லாயிருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா பார்ன் அகைன் சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 2 இருக்கட்டும், ஸ்பைடர்மேனை எதிர்பார்த்துறாதீங்க. அண்ட் ஆப்வியஸாக இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனோட மெமரி கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்கு. அதனால தான் கிங் பின் இந்த இடத்துல அவருடைய பேர் எதுவுமே சொல்லாமல் விஜிலாண்டிஸ் மேன் வித் ஸ்பைடர் சூட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ நோவே ஹோமுக்கான அந்த டச்சும் அழகாக இருக்குது. ஃபிஸ்க்கு மேயரானது இந்த பக்கம் நம்ம மேன் மேடாக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் அந்த டிவியை பார்த்துக்கிட்டு சுற்றி இருக்கவங்க மற்றவங்களாம் என்னென்ன பேசுகிறாங்க, எப்படி ஃபிஸ்க்கு ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்பாரு. அங்கே இருக்க மக்கள் சில பேர் அவர் வந்து ஹேட் பண்ணுற போது இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே ஃபிஸ்கை கொண்டாடுறாங்க. அது நம்ம மேட்டுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தி விட்டுருது. பிகாஸ் ஒரு கெட்டவனை கொண்டாடி அவனை தலைவனாகவும் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி அவர் வேதனைப்படுறாரு. அண்ட் இது ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஃபிக்ஷன் இல்லை, நிஜ வாழ்க்கையில் நம்ம உலகத்துலையுமே அதுதாங்க ரியாலிட்டியாக நடந்துட்டு இருக்கு. ரியல் அண்ட் ரியாலிட்டியை மர்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அது கொடுக்குது. அண்ட் இந்த சீரிஸுமே அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த காப் கில்லிங் எல்லாமே ரியாலிட்டியில் நடந்த விஷயத்தை நிறைய இன்ஸ்பயர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். அப்படியே நம்ம ஹெக்டர் ஐலாவை காமிக்கிறாங்க. ஸோ அவர் இப்போதைக்கு சப்வே ஸ்டேஷனில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அங்கே 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹெக்டர் தான் ஆப்வியஸாக ஒயிட் டைகர் ஆச்சு. அவர் ஒயிட் டைகர் சூட்டில் இல்லைனாலும், அவருக்கு அந்த ஆமுலெட் இல்லைனாலும் ஹீரோவா அதை எல்லாத்தையுமே தடுக்க ட்ரை பண்ணாரு. ஸோ தடுத்த விட்னஸ் ஓட மற்றவங்க 2 பேருமே இந்த பக்கம் ஹெக்டரை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் தெரியாதனமாக ஒருத்தன் தடுமாறி தெரியாதனமாக ட்ரெயினில் மோதி செத்துட்டான். இதுக்கும் ஹெக்டருக்கும் ஆப்வியஸாக எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. பட் இதை பற்றி தெரியாமல் கீழே வந்தவன் கையில் கன் எடுத்து நியூயார்க் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க. இதெல்லாம் நான் எதிரே பார்க்கலன்னா போலீஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு. ஏன்னா விஜிலாண்டிஸை இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிங் பின் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க கம்ப்ளீட்லி கரப்டட் போலீஸ். அவங்களுக்கான ஒரு லா அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் லிட்டரலாக பனிஷர் கோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எபிசோட் எண்டில் ஒரு பனிஷர் லோகோவா கையில் டேட்டு குத்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நம்புறேன். பனிஷர் போலவே ஜட்ஜ், ஜூரி அண்ட் எக்ஸிக்யூஷனர்ஸாக இந்த பக்கம் பல போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயே சுற்றிட்டு இருந்தாங்களாம். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த இடத்துலையுமே டெக்னிக்கலாக இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷரை இன்ஸ்பயர் பண்ண கேரக்டர்ஸாக காமிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நம்புறேன். அதனால தான் ஒருவேளை டேட்டபிள் பனிஷரை மீட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ்லாமேயுமோ இருக்கலாம்.
பட் பனிஷரை பேஸ் பண்ண சில கேரக்டர்ஸ் இந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. 10வது குறைக்கு ஆல்ரெடி போன எபிசோட்லேயே இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட விஜிலாண்டிஸ் வந்துட்டு இருக்காங்க, போலீஸுக்கு வேலையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸும் தங்களை தாங்களே பனிஷர்ஸாக கெஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கிற பேரில் பனிஷரோட அந்த கோடையும் மீறி கெட்டவங்களா மாறிட்டு இருக்காங்க. யாரா நீங்கள் தற்கொலை போலீஸுங்களா? பனிஷர் வேற நோக்கத்தில் சண்டை போடுறவரா? அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, வெண்ணம் அவனுங்களா? என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே. அப்படி இந்த பக்கம் நம்ம மேயர் ஃபிஸ்காக காமிக்கிறாங்க. ஸோ ஃபிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டேபிளுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த டேபிள் எப்பத்துலேருந்தோ இங்கே இருக்கா, ஐ மீன் என்னுடைய அப்பா லாகாட்டியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேயருக்கு ரொம்ப ஒரு ஃபேனாக இருந்தார். நானும் அந்த மாதிரி ஒரு நல்ல மேயராக வர ஆசைப்படுறாங்கிற மாதிரி பேச வருவார். இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது வில்சன் ஃபிஸ்க்கு அவருடைய அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. நான் எங்கள் அப்பா மாதிரியே வந்துடக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் அவர் கையில் எப்போதுமே அந்த கஃப்லிங் போட்டுட்டு இருப்பாரு. பட் நம்ம ஃபிஸ்க்கு சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பாவும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேயர் கவுன்சில் எலெக்ஷனுக்கு வந்து நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வில்சன் ஃபிஸ்க்கு இப்போதைக்கு அவங்க அப்பாவோட வழியை ஃபாலோ பண்ணி தான் டெக்னிக்கலாக மேயராகவும் மாறி இருக்காரு. பட் அவங்க அப்பாவை வெறுக்கிறவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சுத்தமாக புரியல. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஃப்லிங்கு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் 10வது குறைக்கு அவர் நக்கிள்ஸ் எல்லாமே ப்ரூஸ் ஆகியிருக்கு. ஸோ எவனையோ போட்டு பொழந்து கட்டிட்டு இங்கே வந்திருக்காரோங்கிற தாட் எனக்கு வரதான் செய்யுது. போன எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெனசாவுக்கு ஆடம்ங்கிற ஒருத்தன் கூட இந்த அஃபேர் இருக்க விஷயம் நம்ம ஃபிஸ்க்கு தெரிய வந்திருக்கோம். வெனசா அவனை கொண்டுட்டாதான்னு சொல்லி ப்ராமிஸ்லாம் வேற வாங்கியிருப்பான். கொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன், அடித்து சாகிற நிலைமைக்கு தள்ள மாட்டேன்னு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி பாசிபிளி ஃபிஸ்க்கு இந்த பக்கம் நம்ம ஆடமை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரோ. ஏன்னா வெனசா வர இப்போதைக்கு தன்னை விட்டு பிரிகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த கோபத்தை யார் மேலே காட்டி ஆகணும்ல. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் ஆடம் அடிமாக்கிட்டு இருக்கான் போல தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? மேட் மடாக் டிஐக்கு போய் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் கிடைக்குமா சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ஹெக்டர் ஐலாவை அந்த போலீஸ் போட்டு பொழக்கிற சீக்வன்ஸ் அவருக்கு அது கேட்குது. என்னவா இருக்குன்னு சொல்லி ஹெக்டர் ஐலாவை இப்போதைக்கு டேட்டாவில் மீட் பண்ணுறாரு. ஸோ அது காமிக்கில் வந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ் தான். ஹெக்டர் ஐலா கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம மேட் மடாக்கு உண்மையாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ டெக்னிக்கலாக 3 பேருக்குள்ள நடந்த அந்த சண்டையை பிரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு போலீஸ் ஆக்சிடென்டலாக தவறுதலாக விழுந்து எடுத்துட்டாங்க. இதுக்கும் ஹெக்டர் ஐலாவுக்கும் சம்மதம் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் இந்த கில்லை நம்ம ஹெக்டர் ஐலா பண்ணலை. இவன் எல்லாமே உண்மையாக தான் சொல்கிறான். ஸோ இவனை நான் ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிற ஒரு முடிவை மேட் மடாக் எடுக்கிறாரு. இதே மாதிரி தான் இந்த சீசன் 1ல் டேட்டபிள் ஃபர்ஸ்ட் எபிசோடில் கேரன் பேச்சுமே லிட்டரலாக கையில் கத்தியோட பிடிபட்டிருப்பாங்க. பட் அவள் உண்மையை சொல்கிறாங்கிற ஒரு விஷயத்தை நெல்சன் அண்ட் மடாக் ப்ரூவ் பண்ணி அவளை தன் டீமில் ஒரு நாள் சேர்த்துருக்க மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹெக்டர் ஐலாவும் இன்னசென்ட்டுங்கிற ஒரு விஷயம் டேட்டபிளுக்கு புரியுது. பட் அதே சமயத்தில் நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹெக்டர் ஐலாவோட அந்த ஹார்ட் பீட் ஏறதுமே நோட் பண்ணுறாரு. ஸோ ஏதோ ஒன்று அவன் விஷயத்தை மறைக்கிறான். பட் டெக்னிக்கலாக கேஸ் படி பார்க்கும்போது அவன் இன்னசென்ட் தான், இவனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இப்போதைக்கு மடாக் மெக்டஃபியுமே கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. பட் இந்த கேஸ் எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இவங்க இப்போதைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே எதிராக நிற்கிறவன் தான். போலீஸ் எல்லாருமே போய் சொல்கிறாங்க, ஒரு இன்னசென்ட்டாக அவங்க பழிவாங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஆப்போசிட்டாக தான் கேஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. இதில் மட்டும் அவங்க தோற்று போயிட்டாங்கன்னா இந்த மொத்த சிட்டியுமே மர்டாக்கை எதிர்த்துருவாங்க. அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம மேயர் ஃபிஸ்க்கு போலீஸோட அந்த ஹெல்ப் தேவை, போலீஸோட அந்த கட்டுப்பாடு தேவை. போலீஸ் சப்போர்ட் இல்லைனா ஃபிஸ்கால் இந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு ஃபிஸ்க்கு அந்த போலீஸுக்கு சைடாகவும் நம்ம மேட் மர்டாக் போலீஸ்க்கு ஆப்போசிட்டாகவும் நிற்கிறாங்க. இங்கேயே அந்த ஒரே வெல்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. பட் இப்போதைக்கு ஃபிஸ்க்கு அதிகமான போலீஸ் சப்போர்ட் வேணும்னா அந்த போலீஸை கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய கமிஷனரோட சப்போர்ட் வேணும். பட் கமிஷனர் கேலா நம்ம ஃபிஸ்கை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. பல முறை சமன் அனுப்பியும் இந்த பக்கம் நம்ம கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கை மீட் பண்ண மாதிரியே தெரியல. அதுக்காக ஃபிஸ்கே டேரக்டாக இந்த பக்கம் அந்த போலீஸோட ஃபியூனரலுக்கு போயிருப்பாங்க. அங்கே கமிஷனர் கேலா இந்த பக்கம் ஃபிஸ்கை பார்த்து நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, ஒரு தடவை ரவுடியாக இருக்கவன் எப்போதும் ரவுடியாக தான் இருப்பான். நீ ஒன்றும் மேயர் கிடையாது, நீ ஒரு குழந்தை, ஒரு மான்ஸ்டர். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் தம்பி, எப்போதும் ஏன் சப்போர்ட் உனக்கு இருக்காது, உன்னை நான் அப்புறமா மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஃபிஸ்கே கமிஷனர் பார்த்தனா வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஏன் முன்னாடியே எதிர்த்து பேசுகிறாருன்னு சொல்லி அந்த பக்கம் ஃபிஸ்க் வந்து கொஞ்சம் காண்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கமிஷனரோட சப்போர்ட் இல்லைனா போலீஸ் சப்போர்ட்டும் ஃபிஸ்க்கு கிடைக்காது. ஸோ அதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி பிபி ரிப்போர்ட் அந்த பென் அல்ட்ரிச்சோட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் ஹெல்ப் மூலியமாக டேரெக்டாகவே நம்ம ஃபிஸ்கை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தனக்கு கிடைச்சிருக்க அந்த டீட்டெயில்ஸ் படி இப்போதைக்கு கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ண போகிறதாவும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிருப்பாங்க. கமிஷனர் ரிசைன் பண்ணார்னா அவர் வில்சன் ஃபிஸ்க் வந்ததுனால தான் ரிசைன் பண்ணாருன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் பரவும். அண்ட் அதை வச்சு ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கண்டிப்பாக வில்சன் ஃபிஸ்க்கு ஆப்போசிட்டாக அடிப்பாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. போலீஸோட சப்போர்ட் இல்லைனா எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வில்சன் ஃபிஸ்க் கமிஷனரை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி பழைய கிங் பின்னாக மாறுறாரு. கமிஷனரோட பழைய வாழ்க்கையை தோண்டி எடுத்து அவருக்கு ஒரு அஃபேர் இருந்து அஃபேர் மூலிமா ஒரு குழந்தையவே பறந்துருக்காங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் ஆப்வியஸாக கமிஷனர் வெளியே போகிற அந்த சமயத்தில்
போலீஸுக்கு சம்பள உயர்வும் கொடுக்கப்பட மாட்டாது, ஓவர் டைம் பண்ணால் அதுக்கும் காசு கிடையாது. ஸோ மொத்தமாகவே பே ஸ்லிப்பை கட் பண்ணிவிடுவேன். ஸோ மானமும் போச்சு, அதே சமயத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட காசும் போச்சு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க கமிஷனர் வேறு வழியில் அவருடைய ரெசிக்னேஷனை திரும்ப வாங்கி தான் ஆகணும். ஆனால் அந்த கமிஷனரை மிரட்டுறதுக்கும் ஒரு பாயிண்ட் இப்போதைக்கு கிங் பின்னுக்கு கிடச்சிருக்க அந்த காரணத்தினால ஈஸியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையுமே தன் கட்டுப்பாட்டில் இப்போதைக்கு கிங் பின்னால் கொண்டு வர முடியும். அதை எப்படி ஹோல்ட் பண்ண போகிறாரு தெரியல. ஏன்னா மேன் மாடாக் அதை உடைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆப்வியஸாக ஃபிஸ்க் இப்போதைக்கு போலீஸ் சைடில் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலுமே நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே சில நல்லதுகள் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக ஒரு பிரிட்ஜில் திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கும். எப்படி இந்த பள்ளம் வந்திருக்கும்? நியாக்குள்ளே நடக்காத சண்டையா? மேபி லைக் ஸ்பைடர்மேன் ஏதாவது வில்லன் கூட சண்டை போடும்போது பள்ளம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அது ரெடி ஆகிற வரைக்கும் அங்கே டிராஃபிக் ஜாம் ஹெவியாக இருக்க அந்த காரணத்தினால உடனே மேயர் இறங்கி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனுக்கு ஒன்றே சரி பண்ணி ஆகணும். அதுக்காக தானே நான் எலெக்ட் பண்ணியிருக்கீங்க, நான் இந்த சிட்டியை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காகவே ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிருப்பார். அதை பார்த்தா மக்கள் நிறைய பேரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ வர வர ஃபிஸ்கோட அந்த சப்போர்ட்டர்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. இந்த சப்போர்ட்டை எப்படி பிரேக் பண்ண போகிறாங்க தெரிலங்க. பிகாஸ் ஃபிஸ்கை கடைசி வரைக்கும் நல்லவனாக காமிக்க முடியாது. இது எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்க தெரில. ரைட்டிங் மட்டும் சொதப்பாமல் பார்த்துக்கங்கடா ஏப்பா. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹெக்டர் ஐலாவோட அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங்க்கு வருது. ஹியரிங்கில் அந்த ஆப்போசிட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக ஹாக்பர்க்குங்கிற ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காமிக்கில் ஹாக்பர்க்கு பார்த்தீங்கன்னா டிஏ கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கேரக்டர். அண்ட் இவங்க கீழே தான் டெக்னிக்கலாக நம்ம டேர்டெவிலுமே இருந்தார். ஸோ காமிக்லையுமே ஹாக்பர்க் கிட்டத்தட்ட ஒரு லாயர் கேரக்டர் தான், அதை தான் இங்கேயுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல அந்த ஜட்ஜ் அந்த கேஸோட ஹியரிங்கே கேட்காம அவன் காப்பை கில் பண்ணியிருக்கான், அதனால் அவனுக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓப்பனாகவே உடச்சிருவாங்க. என்ன தான் அந்த பக்கம் நம்ம மேன் மாடாக் முக்குனாலும் டேய் அவன் போலீஸை கொண்டிருக்காண்டா, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, பெயிலாம் கேன்சல்னு சொல்லி ஓப்பனிங்கை பேச விடாமலேயே அந்த கேஸை முடிச்சிருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது ஒன் சைடடாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஹெக்டர் ஐலாக்கு வேறு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அவருடைய ஒய்ஃப் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பேசுறதுக்காக மெக்டஃபி அண்ட் செரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர் ஐலோட அந்த வீட்டுக்கு போக அந்த வீடு ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் வீடாக தான் இருக்கும். அண்ட் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டரிக்கன் பிளாகுமே இருக்கும். டெக்னிக்கலாக ஹெக்டர் ஐலா ஒரு பியூட்டரிக்கன் சூப்பர் ஹீரோ. நம்ம மைல்ஸ் மாரல்ஸோட அம்மாவும் பியூட்டரிக்கன் தான். அப்படி பார்க்கும்போது மைல்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு பாதி பியூட்டரிக்கன் கேரக்டர்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். காமிக்கில் ஃபஸ்ட்டு பியூட்டரிக்கன் சூப்பர் ஹீரோவே ஹெக்டர் ஐலா தான். ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல அவருக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெக்டரோட ஒய்ஃப் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படியே அந்த பக்கம் நம்ம செரி ஹெக்டரோட ரூமை தேடி பார்க்க சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒயிட் டைகரோட அஃபிஷியல் சூட்டை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ப்ளஸ் அதோடைய ஆம்லெட்டுமே. ஆம்லெட் ஆக்சுவலாக ஒயிட் டைகருக்கு என்ஹான்ஸ்டு சூப்பர் எபிலிட்டியை கொடுக்கும். கிட்டத்தட்ட நம்ம பிளாக் பேந்தர் அந்த ஹார்ட் ஷேப் ஹர்பை சாப்பிட்ட அப்புறம் கிடைக்கிற அந்த ஸ்ட்ரென்த் தான். இந்த ஹேம்லெட் இருக்க வரைக்கும் தான் ஒயிட் டைகருக்கு பவர் அதிகமாகும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். பட் அன்றைக்கி நைட்டு சண்டைக்கு போகும்போது இவர் எந்த ஒரு சூட்டுமே போடாத அந்த சமயத்தில் ஒரு நார்மலான மனுஷனாக தான் எனக்கு சண்டை போட்டிருக்காரு, மிஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? இந்த உண்மை நம்ம டேட்டாவுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் அவரே டேரெக்டாக இறங்கி ஏன்டா அந்த பக்கம் நம்ம மேயர் விஜிலண்டிஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கான், இந்த இடத்துல நீ ஒரு விஜிலண்டியாக இருந்து போலீஸே கொண்டு இருக்க, இதனால் மற்றவங்களுக்கு எவ்வளோ ஆபத்து வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி டேட்டாவில் பேசிகிட்டு இருப்பாருங்க. அது சீக்கிரம் சூப்பராக இருக்கும். விஜிலாண்டிங்கிற ஒரு உண்மையை டேடாவில் கிட்ட மறைக்கவும் செஞ்சுருக்கான். இது மட்டும் நாளைக்கு வெளியில் வந்துச்சுன்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்னு சொல்லி டேடாவுக்கு தெரிஞ்சிருக்க அந்த காரணத்தினால இதை ஆரம்பத்திலே சரி செஞ்சிடணும்னு சொல்லி நம்ம ஹாக்போர்டோ ஒன்றா சேர்ந்து ஜூரி இல்லை ஜட்ஜை மீட் பண்ணி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஒயிட் டைகர் இவன் தாங்கிற உண்மை வெளில வரக்கூடாது. ஒயிட் டைகராக இந்த ஒரு சம்பவம் நடக்கல, அவன் சாதாரண மனுஷனாக இருக்கும்போது நடந்திருக்க அந்த காரணத்தினால அப்படி தான் நம்ம இந்த கேஸை பார்க்கணும். அன்றைக்கி ஒரு நைட்டு நடக்கிற விஷயத்தை வச்சு மட்டுமே இந்த கேஸை நம்ம முடிக்கணுமே தவிர்த்து ஒயிட் டைகராக ஒரு விஜிலாண்டியாக நம்ம ஹெக்டர் ஐலாவை எடை போட்டக்கூடாதுன்னு சொல்லி எப்படியே பேசி ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஒயிட் டைகராக இவர் எந்த ஒரு சம்பவமே செய்யலைங்கிற மாதிரி தான் கதை போகும்னு நம்புகிறேன். அண்ட் ஹெக்டரோட அந்த ரூம்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ காமிக்கப்பட்டிருக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யாருன்னு தெரியல, பட் பாசிபிளி ஒயிட் டைகர் ஹெக்டர் ஐலாக்கு அப்புறம் ஏவா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகராக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க மேபி ஏவாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஹெக்டரோட சிஸ்டர். அந்த பக்கம் மேன் மாடாக்கோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் ஹெதர் இப்போதைக்கு புது புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க, லிவ் வித்தவுட் ஃபியர்னு. ஆக்சுவலாக மேன் மாடாக்கே மேன் வித்தவுட் ஃபியர் தான். நல்ல ஜோடி சேர்ந்துருக்கீங்கப்பா. இந்த இடத்துல ஒரு என்னோட குட்டி பையனை காமிச்சிருப்பாங்க. அந்த குட்டி பையன் எனக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்க என் இமெயிலை கொடுக்குறேன், டைம் இருக்கும்போது வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி எதிலுமே நார்மலாக அதை கடந்து போயிருப்பாங்க. பட் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தடுமாறுற மாதிரி தெரியும். அண்ட் ரொம்பவே ஆக்வர்டாகவும் அந்த சீக்வன்ஸ் வந்து ஃபீல் ஆகியிருக்கும். எனக்கு என்னமோ இந்த பைபிளையே மியூஸ்ன்னு சொல்லுவாங்களோ டவுட் வரதான் செய்யுது. அண்ட் மியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் உமன்ஸை கடத்தி அவங்க ரத்தத்தால் பெயிண்டிங்கை உருவாக்குறவன். அந்த வகையில் ஹெதர் மேபி இந்த சீசனில் சர்கே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அதுதான் லிட்டரலி நம்ம டேட்டவில் ஃப்ரம் டெட்லேருந்து உயிரோட கொண்டு வரும் நம்புறேன். ஏன்னா ஒரு சைக்கோ சுற்றிட்டு இருக்கான், தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டே கொண்டு இருக்கான். இதுக்கப்புறம் என் டேட்டவில் புதைச்சி வைக்கணுங்கிற தாட் தான் அவரை வெளில கொண்டு வரும் நம்புறேன். பார்க்கலாம். அண்ட் இதே இடத்துல நம்ம கிங்பினோட ரைட் ஹேண்ட் மேனுமே வந்து அந்த புக்கில் சைன் வாங்கியிருப்பாரு. அண்ட் இவன் தெரபிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிட்ட அப்புறம் கிங்பின் அண்ட் வெனசாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஹெதரியே ஹையர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அவங்களுக்குள்ள நடந்த அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் ஆச்சு. பட் கடைசி வரைக்கும் கிங்பின் எனக்கு என் பொண்டாட்டி திரும்ப வேணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல மட்டும் ஸ்ட்ராங்காக நின்னாரு. மனசு அந்த அளவுக்கு வெனசா லவ் பண்ணுறாரு. வெனசாக்கு அது புரியலையே என்ன பண்ணுறது. இந்த பக்கம் டேடவில் செரியை மீட் பண்ணுற பற்றி சீக்கிரம் சமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல அவர் கையில் நீங்கள் பாருங்க அந்த டேடவலோட உடஞ்ச ஹார்னை வச்சிருப்பாரு. கேரன் கொடுத்துட்டு போயிருப்பாங்களே. ஸோ விச் மீன்ஸ் மேட் மேடாக்கால அந்த டேடவல் பர்சனாவை கம்ப்ளீட்டாக விட முடியல. அதை லைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. செரியுமே இந்த ஒரு வருஷம் நீ நல்லா லாயராக ஏகப்பட்ட பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தாரா, அதே ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்ல அந்த ஒரு விஷயத்துலேருந்து நேக்கா அந்த பக்கம் நம்ம டேடவில் நகர்த்து போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்பப்போ மைண்டுக்குள்ளே இந்த பக்கம் நான் திரும்ப பழைய லைஃப்க்கு போகலாமா வேணாமங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலே அவர் மாட்டியிருக்காரு போலுங்க. அப்படியே இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேன் மேடாக் அவருக்கே தெரியுமா ஃபாலோ பண்ண. அந்த போலீஸ் இப்போதைக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல சம்பவத்தை உடனே செஞ்சாகணும்னு சொல்லி 2 பேரா கிளம்புற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அந்த இடத்துக்கு சரியா வர சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்ல யார் இருக்கான்னு போய் எட்டி பார்த்தா அங்க இருக்குது நிக்கிடாரஸ். யார் அவன் கேட்டீங்கன்னா இந்த எபிசோட் ஓப்பனிங்ல அந்த போலீஸ் 2 பேர் ஒருத்தங்க கூட சண்டை போட்டுருந்தாங்களே அந்த பைப்புல தான் இந்த கேஸை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த ஹெக்டர் ஐலா திடீர்னு உள்ள பூந்து 2 போலீஸை அட்டாக் பண்ணி ஒருத்தனை கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல 3வது ஒருத்தன் விட்னஸ் இருந்த மாதிரியே மென்ஷன் செய்யல. அவன் யாரும் சொல்லி இது வரைக்கும் நம்மளுக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த நிக்கிடாரஸை போட்டு தள்ளிட்டா போலீஸ் சொன்னது உண்மையாயிடும். ஏன்னா விட்னஸ் இல்லைல்ல. அண்ட் போலீஸ் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறிடும். அதை தடுக்கிறதுக்காக மேட் மேடாக் அவங்களுக்கு முன்னாடியே உள்ள வந்து நிக்கிடாரஸை தான் கட்டுப்பாட்டில் எடுத்துடுறாரு. இப்போதைக்கு செரியோட ஹெல்ப் பண்ணிமா அவரை சேஃபாகவும் வச்சிடறாரு. ஹெக்டர் ஐலாக்கு சப்போர்ட்டிவான ஒரு முக்கியமான ஐ விட்னஸ். எதுக்காக போலீஸ் 2 பேர் நிக்கிடாரஸை அட்டாக் பண்ணாங்க அது எதுக்கும் தெரியல. பட் நிக்கிடாரஸ் அங்கே இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னு அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் செம்ம காண்டாயிடுவாங்க. கொய்யால எப்படா நீ அவனை தப்பிக்க வைக்கலாம்னு சொல்லி இந்த பக்கம் லாயரை போட்டு அடின்னு அடிச்சு பிரிச்சிருவாங்க. இந்த இடத்துல நம்ம மேட் மேடாக் ஒரு கேமரா மட்டும் செட் பண்ணி பார்த்தீங்களா இவங்க 2 பேருமே கெட்ட வைக்க செக்டரை மாட்டி விட தான் இவ்வளோ சம்பவம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அழகாவே கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் ஐடியா இல்லாத பசங்க. பட் எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம மேட் மேடாக்கை அடிச்சு படுக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மேட் மேடாக்கை கொலை பண்ணவும் துணிஞ்சிடுறாங்க. ஏய் அவன் ஒரு லாயர்ரா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த ஆஃபீஸர் சொன்னாலும் எவனாக இருந்தானே கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ விச் மீன்ஸ் இங்கே அவங்க போலீஸாக இல்லை பனிஷர்ஸாக இருக்காங்க. குறிக்கோள் இல்லாத பனிஷர்ஸாக இருக்காங்க. புரியுதா? ஸோ ஒரிஜினல் பனிஷர் நம்ம ஃப்ராங்க் காசலுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். பட் இவங்க லிட்ரலி இன்னசென்ஸை கொள்றாங்க. எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத பனிஷர் மூட்டோவை ஃபாலோ பண்ணக்கூடிய கெட்ட போலீஸ், கரப்டட் போலீஸ். ஸோ கன் பாயிண்டில் இந்த பக்கம் சாகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமா அமைதியாக எடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி மேன் மேடாக் அவருக்குள்ளே இருக்க டேட்டாவில் வெளில விடுறாரு. 1 வருஷம் தாக்கு பிடிச்சி வச்சிருந்த டேட்டாவில் ஒரே செகண்டில் வெளில கொண்டு வந்துக்கலடா அப்படிங்கிற காண்டோட சேர்ந்து இந்த இடத்துல சண்டை போடுற மாதிரி தெரியுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸனும் பார்க்கலைங்க, அடித்து பொழந்துடுறாரு மனுஷன். இங்கே பாருங்க மொட்டை மண்டையனா கொண்டு போய் டேபிளில் ஒரே அடி. கண்டிப்பாக கன்கஷன், அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதமாவது கோமால மாட்டிருக்கணும். கையை வர உடச்சிருப்பாப்ல. அண்ட் அடுத்த போலீஸை இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அடின்னு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் தரையில் ஒரே எத்து. கண்டிப்பாக அவன் செத்துருப்பாங்க. பிரெயின் டேமேஜ்லாம் சொல்லாதீங்க, அவன் காலி, அவன் செத்துட்டான் அவ்வளோதான். பாடையை கட்டி தூக்க வேண்டியது தான். அந்த மாதிரி அடிக்காது, சும்மா அடிலாம் கிடையாது. அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். டேர்டெவில் கண்ட்ரோலை மீறி அடித்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கடைசியில் கண்ணாடி போட்டு அவர் கத்தவும் செஞ்சிருப்பாரு. ஆப்வியஸாக டேட்டாவில் வெளில கொண்டு வந்துட்டீங்களாடா அப்படிங்கிற தாட்டில் அவர் கத்தி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வெறித்தனமானவனானா இப்படி 2 போலீஸ் அடிச்சு போட்டேனே அப்படிங்கிற தாட்லையும் அவர் கத்திருக்க செய்யலாம். இவங்க 2 பேருக்கும் அடியோடு இருந்தால் பிரச்சனை இல்லை, செத்துருத்தாங்க. அகெயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டான வெயிட்டுங்கிறது குறையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வீட்டில் அவன் செத்து கிடக்கும்போது ஆல்ரெடி ஹெக்டர் ஐலா ஒரு கொலை கேஸில் தான் உள்ள போயிருப்பான். ப்ளஸ் இன்னும் 2 கொலை கேஸ் ஹெக்டர் ஐலா தலை மேலே வந்து விழுந்துடும். இது எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல மேன் மேடாக். போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே மேன் மேடாக் சண்டை போகிறது நோட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான இக்கட்டான சிச்சுவேஷனில் மேன் மேடாக் மாட்டியிருக்க அந்த சமயத்தில் இது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாருன்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். உண்மையில ஒரு தரமான பயங்கர கிரவுண்டடான ஒரு எபிசோட். சூப்பர் ஹீரோஸ் வாழ்ற அந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை தெளிவாக காமிச்சிருக்காங்க. மேக்கிங் அண்ட் ப்ரொடக்ஷனும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை தாட்ஸ் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். பட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பற்றி நினைந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா